السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் கொண்ட அல்லாஹ்வின் கிருபையினால் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே பேரன்பும் பெருப்புகழும் உதிக்கட்டுமாக. அவன் அன்பும் அருளாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பெருக்கிருபையும் என்றென்றும் நிகரட்டும் என்று கூறியவனாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்த பிறகு இந்த உலகத்திலே அல்லாஹ் பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக சிறந்த படைப்பாக நம் மனித படைப்பை படைத்திருக்கின்றான். அந்த மனிதர்களை அல்லாஹ் எதற்காக படைத்தான் என்று முழுக்க முழுக்க நோக்கம் என்ன? அவனை வணங்குவதற்காக வேண்டிதான். அவனை வணங்குவதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். ஆனால் ஒவ்வொரு நம்முடைய சகோதரர்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பல கடவுள்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே. ஆனால் இறைவன் ஒருவனே என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே பக்கரா சூராவிலே 163வது அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகிறான்: وَإِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ الرَّحْمَٰنُ الرَّحِيمُ. உங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, அவனை அன்றி வணக்கத்திற்குரியவன் வேற எவரும் இல்லை. அவன் அருளாளன், அவன் அன்புடையவன் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறி காட்டுகிறானே. ஆனால் பலவிதமான கடவுள்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய காலத்திலே. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முக்கடவுள்களை நம்பிக்கை கொள்கிறார்களே. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்று சொல்கிறார்களே. அவர்கள் முவ்வரும் கடவுள்களாக இருந்தால் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆனால் இன்றைய உலகத்திலே ஒரு பஸ்ஸில் 2 டிரைவர்கள் இருந்தால் அவர்கள் சரியான முறையில் அந்த பஸ்ஸை இயக்க முடியுமா? மாறாக அந்த முக்கடவுள்களாக இருந்து அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தை பார்த்தார்கள்? ஹிந்து சமுதாயத்தை இந்த ஹிந்து சகோதரர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கிங்கநாதன் படி எங்கும் பிரகாசமா இருப்போம் தான் கடவுள் என்று சொல்கிறார்களே. பழமொழியில பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறு இருக்கின்றது: இறைவன் தூண்மையில் இருக்கிறான், துரும்பில் இருக்கின்றார்களே. இறைவன் அங்கங்க இருந்தால் எத்தனை இறைவன் தான் இருக்க முடியும்? மாறாக இறைவன் இந்த உலகத்திலே ஒருவன் தான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, வஇன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒருவனே என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம்.
ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்களே, வபாக்கும் வாஹிது, ஒரு தந்தை ஆளும் ஒருவன் தான் என்று கூறுகிறார்களே. அனைத்து செயல்களிலும் ஒருவர் தான் தலைவராக இருக்க முடியும். நம்முடைய நாட்டின் பிரதமர் ஒருவராக தான் இருக்க முடியும். 2 பேர் இருந்தால் இந்த நாடு உருப்படுமா? ஒரு ஊரின் தலைவர் ஒரு 2 பேர்களாக இருந்தால் இந்த ஊர் உருப்படுமா? மாறா சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவன் தான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க நாம் இந்த உலகத்திலே படைத்தது அவன் அஞ்சுவதற்காக வேண்டிதான். ஆனால் இந்த உலகத்திலே பல கடவுள்கள் என்று நினைக்கின்றார்களே, நாம் யாரை நினைவு கூற வேண்டும்? இறைவன் ஒருவன் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலில் இறைவன் பல இறைவனாக இருந்தால், பல கடவுள்களாக இருந்தால், அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் கூறி காட்டுகிறான், இந்த உலகத்திலே பல கடவுள்கள் இருந்தால் அவர்கள் அனைவரும் அரிசியை தேடி வருவார்கள். அவர்கள் மூவரும் அனைவரும் சண்டை போடுவார்களே. ஒருவர் உயிரை கொடுப்பார், ஒருவர் உயிரை எடுப்பார் போன்ற கடவுள்கள் பல கடவுள்கள் இருந்தால் எவ்வாறு இந்த உலகம் உருப்பட்டு இருக்கும்? ஆனால் அல்லாஹ் ஒருவனே என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு அத்தா இல்ல, அம்மா இல்ல, யாரும் இல்ல. அவன் ஒருவன் தான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவன் தான் என்று நாம் அஞ்ச வேண்டும். அவன் ஒருவன் என்று நாம் அஞ்சி அவனுக்கான வணக்கங்களை நாம் வணக்கம் பெற வேண்டும். இன்றைய காலத்தில் நடப்பது அனைத்தையும் நாம் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தந்தார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களே. ஆனால் இன்றைய காலத்தில் எவ்வாறு இருக்கின்றார்கள்? அனைவரும் பல கடவுள்கள் என்று நினைக்கின்றார்களே. இன்றைய காலத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை, முஸ்லிம் சகோதரர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அனைவரும் ஒவ்வொரு வழிகளான செயல்கள் செய்கிறார்கள். இறைவன் ஒருவன் என்று ஒருவரும் நினைப்பதில்லையே. இறைவன் ஒருவன் தான் என்று நாம் முழுக்க முழுக்க அஞ்ச வேண்டும். இறைவன் ஒருவன் தான் என்று நம் மனதிலே நாம் நினைக்க வேண்டும். இறைவன் ஒருவன் தான் என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உலகத்தில், இந்த உலகத்திலே நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் இறைவன் ஒருவன் என்று நாம் நினைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் சென்ற வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தர் புரிவானா என்று கூறியவனாய் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.